ஹாய் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் குரு கிருபா 369. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லா எக்ஸாமுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற பாக்ஸ் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். டு யூ நோஸு ஃபஸ்ட்டு 2 வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா, அதோட கண்டினியூஷன் தான் இன்றைக்கி பார்க்கலாம். சரி வாங்க. லிட்ரஸி ரேட் 2011 ஹை லோ. சரிங்களா, ஹையாக இருக்கிற டிஸ்ட்ரிக்ஸ் பாருங்கள்: கன்னியாகுமரி, சென்னை, தூத்துக்குடி, நீலகிரி. இது பர்சன்டேஜும் பார்த்துக்கோங்க. பர்சன்டேஜ் ஞாபகம் வச்சுக்க கஷ்டமாக இருக்குதுன்னா இது ஆர்டராக வச்சுக்கணும். சரிங்களா, கன்னியாகுமரி, சென்னை, தூத்துக்குடி, நீலகிரி ஹையஸ்ட் லிட்ரஸி ரேட்டில் இருக்குது, ஆர்டராக ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் இதில் லோ தர்மபுரி, அரியலூர், கிருஷ்ணகிரி, வில்லுப்புரம். சரிங்களா, இதோட இது 71லேயே 3 இருக்கு இல்லையா, அப்போ 34 இருக்கிறது அரியலூர், 71ல் 46% இருக்குது கிருஷ்ணகிரி, வில்லுப்புரமில் 71 88% இருக்கிறது வில்லுப்புரம். இந்த மாதிரி பார்த்துக்கணும். அது நம்பர்ஸ் பார்த்தோன்னே பயந்துடக்கூடாது. நெக்ஸ்ட் பாருங்கள், செக்ஸ் ரேஷியோ, நம்பர் ஆஃப் ஃபீமேல் ஃபர் 1000 மேல்ஸ். இதுதான் செக்ஸ் ரேஷியோட டெஃபினிஷனு. நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் ஹை லோ பார்ப்போம். இதில் பாருங்கள், ஹை செக்ஸ் ரேஷியோ இருக்கிறது நீலகிரி, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், தூத்துக்குடி. இந்த 4மே ஆர்டர் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது 1041, 1031, 1025, 24. நெக்ஸ்ட் லோவாக இருக்கிறது தர்மபுரி, சேலம், கிருஷ்ணகிரி, ராமநாதபுரம். சரிங்களா, 946, 954, 956, 977. நம்பர் ஞாபகம் வச்சு கஷ்டமாக இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் அந்த ஊராச்சு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் பாருங்கள், வேதிக் ஏஜ் இட்ஸ் எ பீரியட் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் பிட்வீன் 1500 BCE to 600 BC. இட் கெட்ஸ் இட்ஸ் நேம் ஃப்ரம் 4 வேதாஸ்லேருந்து இந்த நேம் வந்திருக்குது, வேதிக் ஏஜ்ன்ட்டு. நெக்ஸ்ட் ஸ்லாஷ் அண்ட் பர்ன் அக்ரிகல்ச்சர் என்னென்னா, இட் இஸ் அ ஃபார்மிங் மெத்தட் தட் இன்வால்வ்ஸ் கிளியரிங் த லேண்ட் பை கட்டிங் அண்ட் பர்னிங் ஆல் த ட்ரீஸ் அண்ட் பிளான்ஸ் ஆன் இட். கல்டிவேஷன் இஸ் டன் there for a short time and then abandoned. People then move to a new piece of land for cultivation. இதுக்கு பேர் ஸ்லாஷ் அண்ட் பர்ன். நிறைய பஞ்சாபில் பண்ணுறாங்க இல்லையா, பஞ்சாபில் ஸ்லாஷ் அண்ட் பர்ன் பண்ணுறதுனால தான் டெல்லியில் அதிகமான பொல்யூஷனுக்கு ஒரு ரீசன் கூட சொல்லியிருந்தாங்க நியூஸில். நெக்ஸ்ட் பாருங்கள், டைமு, ஸ்ப்ரெட் அண்ட் சோர்ஸ். ஜியோகிராபிக்கல் ரேஞ்ச் நார்த் இந்தியா. பீரியட் அயன் ஏஜ். டைம் 1500 BC to 600 BC. சோர்ஸ் வேதிக் லிட்ரேச்சரு. நேச்சர் ஆஃப் சிவிலைசேஷன் ரூரல். சரிங்களா, இந்த வேதிக் ஏஜில் அயன் ஏஜ் அதுக்கான சோர்ஸ் ரூரல் ஏரியா. நேச்சர் ஆஃப் சிவிலைசேஷன் ரூரலாக இருக்கும்னு சொல்கிறாங்க. சோர்ஸ் வேதிக் லிட்ரேச்சர். நம்மக்கிட்ட 4 வேதாஸ் இருக்கு இல்லையா, அதில் ரிக்வேதா, யஜுர்வேதா, சாமவேதா, அதர்வண வேதா, 4 வேதாஸ் இருக்குது. அப்புறம் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் வேதிக் ஏஜ் பார்ப்போம். 2 ஃபேஸஸ் ஆஃப் வேதிக் ஏஜ் இருக்கு இல்லையா, 2 ஃபேஸஸ்ஸு. அதில் பாருங்கள், எர்லி வேதிக் பீரியட் 1500 to 1000 BC. இது நிறைய வாட்டி கொஷின்ஸில் கேட்டிருக்காங்க. எர்லி வேதிக் பீரியடோட டைம் என்ன, லேட்டர் வேதிக் பீரியடோட டைம் என்ன அப்படின்ட்டு. 1000லேருந்து 600 அப்படியே நெக்ஸ்ட் கண்டினியூஷன் அது லேட்டர் ஆகிடும். சரிங்களா, பிசின்னு பார்த்துக்கோங்க. நேஷனல் மோட்டோ சத்தியமேவ ஜெயதே, ட்ரூத் அலோன் ட்ரம்ப்ஸ் இஸ் டேக்கன் ஃப்ரம் முண்டக்க உபனிஷத். இதெல்லாம் நிறைய வாட்டி ஓல்டு கொஷின் பேப்பரில் வந்துருக்கு, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சபா, ஏ கவுன்சில் ஆஃப் எல்டர்ஸ் இருந்தாங்கன்னா அது சபா. சமித்தினா என்னென்னா அசம்பிளி ஆஃப் பீப்புள் இருந்தால் அது ஒரு சமிதி. எல்டர்ஸ் இருந்தாங்கன்னா அது சபா. பலி, எ டேக்ஸ் கன்சிஸ்டிங் ஆஃப் 1/6 ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் ஆர் கேட்டல் ஃபார் ஏ பர்சன். 1/6% அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் நம்ம கொடுத்தோன்னா இல்லை கேட்டலில் கொடுத்தோன்னா அதுக்கு பேர் என்ன டேக்ஸ்னால் பலி டேக்ஸ். 11th 12th இந்த டேக்ஸே நிறைய வெரைட்டி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் பலி டேக்ஸ் 1/6 ஆஃப் ப்ரொடியூஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், மெட்டல்ஸ் நவுன் டு ரிக்வேதிக் பீப்புள் என்னென்ன தெரியும்னா, கோல்டு, அயனு, காப்பர் தெரியும். கோல்டுக்கு ஹிரண்யாவும், அயனுக்கு ஷாமான்னு சொல்லுவாங்க, காப்பர் ஆர் பிரான்ஸுக்கு ஆயாஸ்ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் த டேர்ம் மெகாலித்திக் இஸ் டிரைவ் ஃப்ரம் கிரீக், எம்ஜிஆர் மாதிரி மெகாலித்திக்னா எம்ஜி. மெகாஸ் மீன்ஸ் கிரேட் அண்ட் லித்தோஸ் மீனிங் ஸ்டோன். யூஸிங் பிக் ஸ்டோன் ஸ்லாப்ஸ் பில்ட் அப்பான் த பிளேசஸ் ஆஃப் பரியல்ஸ் இஸ் நவுன் அஸ் மெகாலித்திக். இந்த பெரிய பெரிய கல்லெல்லாம் வச்சு யூஸ் பண்ணி பரியல் கிரவுண்டு பண்ணியிருப்பாங்க இல்லையா, புதைச்சிருப்பாங்க இல்லையா, அதுதான் சொல்கிறாங்க மெகாலித்திக் ஏஜ்னு அந்த மாதிரி இருக்கும்ன்ட்டு. நெக்ஸ்ட் பாருங்கள், பெரிப்ளஸ் மென்ஷன் த ஸ்டீல் இம்போர்ட்டட் டு ரோம். பெரிப்ளஸ் தான் மென்ஷன் பண்ணுறாரு. யார் மென்ஷன் பண்ணுறாங்க? பெரிப்ளஸ் மென்ஷன் த ஸ்டீல் இம்போர்ட்டட் டு ரோம் ஃப்ரம் பெனின்சுலார் இந்தியா வாஸ் சப்ஜெக்டட் டு டியூட்டி இன் த போர்ட் ஆஃப் அலெக்சாண்ட்ரியா. அந்த போர்ட் வழியாக தான் ஸ்டீலை ரோம் இம்போர்ட் பண்ணியிருக்குது பெனின்சுலார் இந்தியாவிலேருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னார் பெரிப்ளஸ். மெகாலித்திக் மானுமெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம், எப்படி இருக்குது. த பீப்புள் ஹூ லிவ் டூரிங் த லாஸ்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் த நியூ ஸ்டோன் ஏஜ் பிகன் டு ஃபாலோ த மெகாலித்திக் சிஸ்டம் ஆஃப் பரியல். அக்கார்டிங் டு தி சிஸ்டம் த டெட் பாடி வாஸ் பிளேஸ்ட் இன் எ பிக் பாட் அலாங் வித் பரியல் குட்ஸ்.
The megalithic monuments bear witness to a highly advanced state of civilization. இது the knowledge of iron and community living. இந்த நாலேஜ் எல்லாம் அவங்களுக்கு இருக்குன்னு அது சொல்லுது. அப்புறம் அவங்களுக்கு பிடிச்ச பொருள் எல்லாம் அந்த பாட்டில் போட்டு பாடியை வச்சு பொதிச்சிருவாங்க, தெரியும் இல்லையா. நெக்ஸ்ட் இங்கே அர்ன்ஸ் பாருங்கள். லார்ஜ் பாட்டரி ஜார் வேர் யூஸ்டு ஃபார் பரியிங் த டெட். இதுதான் அர்ன்ஸ். நெக்ஸ்ட் டோல்மென்ஸ். டோல்மென்ஸ் தான் என்னென்னா ஆர் மெகாலித்திக் டோம்ஸ் மேட் ஆப் 2 or more upright ஸ்டோன்ஸ் வித் சிங்கிள் ஸ்டோன் லைங் அக்ராஸ் த பரியல்ஸ். இந்த சிங்கிள் ஸ்டோன் மேலே இருக்கு இல்லையா, அது சைடில் 2 நிற்கும், மேலே வந்து ஒன்று படுக்க வச்சுற மாதிரி இருக்கும், அதுதான். மெகாலித்திக் டால்மெண்ட்ஸ் ஹேவ் பீன் ஃபவுண்ட் இன் எங்கெங்கெல்லாம் இது நம்மளுக்கு கிடைக்குதுன்னா வீரராகவாபுரம் வில்லேஜ், எங்கன்னா காஞ்சிபுரம், வீரமாக இருக்கிறது காஞ்சிபுரம். குமாலா மருதுப்பட்டி எங்கன்னா திண்டுக்கல் டிஸ்ட்ரிக், அண்டு நரசிங்கம்பட்டி வந்து மதுரை டிஸ்ட்ரிக். எந்த டிஸ்ட்ரிக் எந்த வில்லேஜ்னு பார்த்துக்கோங்க, அதுவும் கூட நம்மளுக்கு இதில் கேட்க சான்ஸ் இருக்குது. டியூனோஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், தெரியும் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ். பாஸ் கொஷின்ஸ் எல்லாம் டைரெக்டாக கொஷின்ஸ் வரும். மென்ஹிர் இன் பிரிட்டன் லாங்குவேஜ் என்ன, BRATON இல்லை BRETON. பிரிட்டன் லாங்குவேஜ் மென் மீன்ஸ் ஸ்டோனு, ஹிர் மீன்ஸ் லாங்கர். தே ஆர் மொனோலித்திக் பில்லர்ஸ் பிளான்டட் வெர்டிக்கலி இன் டு த கிரவுண்ட் இன் ஏ மெமரி ஆஃப் டெட். இதுதான் வந்து மென்ஹிர் ஹைட்டாக நிற்க வச்சுருக்காங்க இல்லையா கல், அது. மென்ஹிர் அட் சிங்காரிபாளையம் இன் திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் அட் வேம்பூர் இன் தேனி டிஸ்ட்ரிக்ட் பாயிண்ட்ஸ் டு த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் அன் ஏன்ஷியன்ட் செட்டில்மெண்ட்ஸ் அலாங் த பேங்க்ஸ் ஆஃப் த ரிவர் அப்பார். உப்பாரன்னு சொல்கிறாங்க, அப்பாரன்னு சொல்கிறாங்க. மென்ஹிர்ஸ் ஆர் ஃபவுண்ட் அட் நரசிங்கம்பட்டி மதுரை டிஸ்ட்ரிக்ட், குமாரிபாளையம் அண்டு கொடுமணல் இன் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட். சரிங்களா, இந்த டிஸ்ட்ரிக்ஸில் எல்லாமே வந்து மென்ஹிர் எங்கே இருக்குது, டோல்மென்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஹீரோ ஸ்டோன்ஸும் அதே மாதிரி தான். ஹீரோ ஸ்டோன் இஸ் அ மெமோரியல் ஸ்டோன் ரைஸ் இன் ரிமெம்பரன்ஸ் ஆஃப் அன் ஹானரபிள் டெத். என்ன டெத்து, ஹானரபிள் டெத்துக்காக. இது வந்து கொஷின்ஸ் வந்து ஷூட் அவுட் ஆயிருக்கு ஆல்ரெடி. ஹானரபிள் டெத்துக்காக பண்ணுறது வந்து ஹீரோ ஸ்டோன்ஸ் ஆஃப் ஏ ஹீரோ இன் ஏ பேட்டில் ஆர் தோஸ் ஹூ லாஸ்ட் தேர் லிவ்ஸ் while defending their village ஃப்ரம் அனிமல்ஸ்லேருந்தையோ இல்லை எனிமீஸ்லேருந்தோ காப்பாற்றும் போது அவங்களுக்கு உயிர் போயிருக்கும் இல்லையா, அதனால ஹீரோ ஸ்டோன்ஸ் வைக்கிறாங்க. ஹீரோ ஸ்டோன்ஸ் ஆர் ஃபவுண்ட் அட் மானூர் வில்லேஜ் நியர் பழனி, திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட், வேளாளங்கோட்டை தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் அண்ட் புலிமான் கொம்பை திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட். இதெல்லாமே வந்து ரொம்ப நமக்கு மேட்ச்லாம் கேட்கலாம், எலிமினேஷனில் கேட்கலாம், பார்த்துக்கோங்க. புலிமான் கொம்பை வந்து 3rd century BCக்கு சேர்ந்தது. நெக்ஸ்ட் பாருங்கள், வாட் இஸ் கர்மா? The belief that person's actions in this life determine the quality of his or her later part of the current life and the next incarnation. அடுத்த அவதாரத்துக்கும் சரி, இப்போ நடக்கிறதுக்கும் சரி, எல்லாத்துக்குமே நம்மளோட கர்மா தான் காரணம்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பர்த் கூட இதனால தான் வருதுன்னு சொல்கிறாங்க. The word Jain derives from the Sanskrit word Jina. இதுவும் நிறைய வாட்டி ஓல்டு கொஷின் பேப்பரில் வந்திருக்குது. which means conquering self and the external world. மோக்ஷானா லிபரேஷன் ஃப்ரம் த சைக்கிள் ஆஃப் பர்த் அண்ட் டெத். இந்த டெத்து பர்த்லேருந்து நம்மளுக்கு வந்து ஒரு மோக்ஷம்னா என்னென்னா இனிமேல் பர்த் இருக்காது, டெத் இருக்காது, அதுதான் மோக்ஷம். ஒமினி சயின்ஸ் இட் இஸ் த எபிலிட்டி டு நோ எவ்ரி திங் ஆர் பி இன்ஃபினிட்லி வைஸ். எல்லாமே தெரிஞ்சிருக்கவங்களுக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, எது கேட்டாலும் சொல்கிறாங்க எல்லாமே தெரிஞ்சுன்னா ஒரு ரிஷிகள் அந்த மாதிரி தான். கௌதமா சுவாமி, a chief disciple of Mahavira, compiled the teachings of Mahavira called ஆகம சித்தாந்தா. சரிங்களா, ஆகம சித்தாந்தா. நிறைய கோயில் டெம்பிள் எல்லாம் பூஜை, அந்த கட்டிடக்கலை எல்லாமே ஆகம சித்தாந்தத்தை படி தான் நம்ம ஊரில் எல்லாம் பூஜை நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது இதுதான் மென்ஷன் பண்ணுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.